வீட்டுக்கு போறவன் அந்த வீட்டினுடைய பரக்காத்துகளை வெளியே விட்டுட்டு போறான்னு அர்த்தம். இஷா முடிஞ்சிச்சா போயிடணும் வீட்டுக்கு, சீக்கிரமா சாப்பிடணும், சீக்கிரமா தூங்கிடணும், காலை அதிகாலை எந்திரிக்கணும், தஹஜ்ஜுத்ல எந்திரிக்கணும், அல்லது குறைஞ்சது ஃபஜ்ருக்காவது பாங்கு சொல்ற நேரத்துல எந்திரிச்சிடணும். அப்படி பழகணும். ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிட்டா அதற்கு பிறகு தூங்கினா அது முசீபத்தான தூக்கம். ஃபஜ்ருக்கு பிறகு தூங்க கூடாது. எந்த வீட்டுல ஃபஜ்ருக்கு பிறகு ஆணும் பெண்ணும் தூங்குறாங்களோ அந்த வீட்டுல முசீபத் இருக்கும், அந்த வீட்டுல சீக்கு இருக்கும், அந்த வீட்டுல நல்ல நிலை இருக்காது. இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மைகள். ஃபஜ்ருக்கு பிறகு நீங்க தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓதிட்டு கொஞ்ச நேரம் இபாதத்துகளை செஞ்சுட்டு இஷாக்கு வரைக்குமாவது முழிச்சிருந்து அதற்கு பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே தவிர ஃபஜ்ர தொழுவதோட படுத்தீங்க அந்த குடும்பம் உருப்படாது. பெருமானார்